ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் இவங்க எல்லாருமே இணைய போகிற படம் பேர் தான் கூலி. இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆக்டர்கிட்ட வந்து வில்லன் ரோல் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து அவர் வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து மறுத்திருக்காரு. இதை கேட்ட ரசிகர்கள் செம்ம ஷாக்கிங்கில் இருக்காங்க. அதாவது நம்ம ஜெயிலர் படத்தின் ஒரு மெகா ஹிட் அப்புறமா வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நடித்து முடிச்சிருக்காரு. அந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ரித்திகா சிங், அபிராமி இந்த பேர் வந்து நிறைய பிரபலங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட டப்பிங் வேலையும் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து அபிராமியும் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து அடுத்ததாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இணைய போகிற திரைப்படம் தான் கூலி. இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை கேட்டோடனே வந்து ரசிகர்கள் செம்ம ஒரு ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜோட போன படமான லியோ வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி போகல. அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து அவரோட கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் செம்ம ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் வந்து இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுருந்துச்சு. இந்நிலையில் வந்து நம்ம கூலி திரைப்படத்தை வந்து வில்லனா நடிக்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷாருக் கான் மற்றும் ரன்வீர் சிங் கிட்ட வந்து கேட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க 2 பேருமே வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அடுத்தது வந்து லிஸ்ட்டில் இருந்தவர் தான் வந்து நம்மளோட நாகார்ஜுனா. அவர் வந்து நம்மளோட தலைவர் கூட வந்து வில்லனாக நடிக்க ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம லோகேஷ் கேட்டிருக்காராம். அவர் வந்து கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவரும் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். இதனால் வந்து ரசிகர்கள் வந்து செம்ம ஷாக்கிங்கில் இருக்காங்க. அடுத்தது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து யாரை வில்லனாக போடலாம் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காராம்.